வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டே 6 மகிழ்ச்சியாக நம்ம 7 மணிக்கு எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு கசப்பு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாக்கிங் நேரம் பொழுது ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு புதிய நண்பர் நம்ம கூட வாக்கிங் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் பாட்டு போட அதே வைப்பில் நான் வாக்கிங் போக ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. இந்த கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு ஒரு புஷ்அப்பை போட ஆரம்பிச்சுட்டு ஒரே கைவலி நண்பர்களே. இருந்தாலும் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க சைக்கிள் சரி பண்ணிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நாஸ்டாலிக் மெமரிஸாக இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் ஒன்று என்னோட தாய் ஓட்ஸ் மற்றும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம மீன் நண்பர்களுக்கு தீயெல்லாம் போட்டு அப்பா தாத்தாக்கு சாமி கொண்டுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே. நம்ம ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. லைட்டாக தூரம் வந்துச்சு. ஒரு வழியாக நம்ம ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆச்சு. அப்படியே ஒரு 12:30 மணி போல் நானே ஒரு பிளாக் காஃபி வித் ஹனி ஒரு சமோசா சாப்பிட்டு ஒரு சில டாக்ஸை போட்டு நேச்சர் ரசிச்சுட்டு இருந்தோம். மதிய உணவாக இன்னைக்கு சனிக்கிழமைனால என்னோட மம்மி சாம்பார் மற்றும் வாழைப்பூ வறுவல் கொடுத்து ஒரு சைடிஷாக கருணக்கிழங்கு வறுவலும் கொடுத்தாங்க. கொலிக் தம்பி சாட்டர்டே நான்வெஜ் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சு முட்டை கொண்டு வந்திருக்கான். ஸோ அவன் நெக்ஸ்ட் நம்ம முட்டை மதிச்சு தான் போடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து தான் அப்படியே அண்ணன் ஒரு என்ட்ரி மாம்பழத்தோட அதையும் சாப்பிட்டு ஒரு 4:30 மணி போல் கடைக்கு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் என்னோட தம்பி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சிருந்தா. அது வேற நமக்கு ரொம்ப புதுசு வேற. அவன் வேற எதெல்லாம் பண்ண சொல்கிறான். அது ரிவர்ஸ்லாம் வர போகுது. அப்புறம் மறுபடியும் ஒரு டீயை போட்டோம். ஒரே டீயாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்சு வீடியோ முடிஞ்சு